வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சரித்திரம் சேனலுக்கு உங்களே வரவேற்பில் பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு மத்திய அரசோட அருமையான ஸ்கீம் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கீம் நேம்னா ஸ்வாமிதா ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலியமா உங்க நிலத்துக்குன்னு ஒரு தனி அட்டை வழங்குவாங்க. இதனால உங்க நிலத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா அனைத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். மேலும் இந்த அட்டையை யூஸ் பண்ணி நீங்க கடன் வாங்கிக்கலாம். வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீமோட பயன்கள் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, இன்னும் மேலும் பவர் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டானது. ஸ்வாமிதா என்ற சொல்லோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ்ட் டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியா. இந்த ஸ்கீம் யார் மூலியமா செயல்படும்னா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம், மாநில வருவாய்த்துறை, மாநில பஞ்சாயத்து ராஜ் துறை மற்றும் இந்திய சர்வே ஆஃப் இந்தியா இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க. இந்த ஸ்கீம் எப்போ தொடங்கப்படுதுன்னா ஏப்ரல் 24, 2020 பிரதமர் மோடி அவர்களால், அதாவது தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தன்று இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டது. மேலும் 2020 அக்டோபர் 11 இதற்கான அட்டை சொத்து அட்டை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த ஸ்கீம் 2020 ஃபர்ஸ்ட் 9 மாநிலங்களை ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னன்னா ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சுமார் 1 லட்சம் கிராமங்கள்ல இந்த ஸ்கீம் ஸ்டார்டிங்ல தொடங்கப்பட்டது. இது வரைக்கும் இந்த ஸ்கீம் மூலியமா ட்ரோன் சர்வே 3.17 லட்சம் கிராமங்கள்ல முடிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம இத்திட்டம் பாண்டிச்சேரி, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், திரிபுரா, கோவா, உத்தரகாண்ட் மற்றும் ஹரியானா போன்ற மாநிலங்கள் முழுமையா முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் பல யூனியன் பிரதேசங்கள் ட்ரோன் சர்வே முழுமையா முடிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் 2.25 கோடி மக்கள் தங்கள் நிலத்துக்கான அட்டையை பெற்றுள்ளனர். நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமோட பயன்கள் என்னென்ன பார்க்கலாம். வாங்க. லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் சொத்துக்களுக்கு அட்டை வாங்கிய பிறகு இதை அடிப்படையாக வச்சுட்டு பல வங்கிகள் கடன் வாங்குறாங்க. மேலும் இந்த அட்டை ஒரு சட்டப்பூர்வ ஆவணமாக கருதப்படுகிறது. இந்த அட்டையை யூஸ் பண்ணி நிறைய பேர் கடன் வாங்கறதுனால தங்கள் கிராமங்கள்ல சிறிய தொழில் தொடங்குறாங்க. இதுல பெரும்பான்மையாக யாரும் வரும்னா சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளை சேர்ந்தவராக இருக்கிறாங்க. இதனால அவனுடைய பெரிய பொருளாதார பாதுகாப்பாக இது அட்டை உருவாகுது. மேலும் பஞ்சாயத்து அலுவலகம் அவங்களுக்கான சொத்து வரியை நிர்ணயிக்குவது. இதனால அவங்களுடைய வருவாய் அதிகரிக்குவது இந்த ஸ்கீம் மூலியமா. இதனால பஞ்சாயத்து ராஜ்க்கு கூடுதல் வருவாய் கிடைக்கிறது. மேலும் இந்த ஸ்கீம் மூலியமா கிராமப்புறங்கள் கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்குதல், அப்புறம் ஆக்கிரமிப்புகளை கையகப்படுத்துவது போன்ற செயல்கள் எளிமைக்கப்படுகிறது. மேலும் கிராம சேர்த்தங்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஸ்கீம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் ஒன்று பண்ண வேணும்னா பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோல அந்த ஸ்கீம் பத்தி டீட்டெயிலா போடுறேன். நன்றி, வணக்கம்.